உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பழி போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தமா போடணும். குழந்தைய ஆளு ரெடி பண்ணி நான் கடத்தினேன்னு சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. போய் அந்த சாஸ்திரி பேத்திய நான் எதுக்கு கடத்தணும்? அந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன இவ சம்பந்தம் இருக்குன்னு சொல்றா? ஒருவேளை அந்த குழந்தைய பத்தின உண்மை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அந்த குழந்தைய பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. நானும் ஹஸ்பண்ட் சாரும் தேவி அம்மா பேர் அந்த குழந்தைக்கு வைக்கும் போதே நீங்க வைக்க கூடாதுன்னு தடுத்தீங்க. ஆமா தடுத்த. இப்ப கூட தான் சொல்றேன், எங்க தேவி அக்கா பேர யாரோ பெத்த ஒரு குழந்தைக்கு எதுக்காக வைக்கணும்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அதனாலதான் சாமியா இருக்கிற தேவி அம்மா பேர குழந்தைக்கு வச்சோம். பேர் வைக்கிறத நான் தடுத்தேன். அதுக்காக அந்த குழந்தைய நான் தான் கடத்திருப்பேன்னு ஆயிடுமா? என்ன பேசுற நீ? அதுக்காக மட்டும் நான் சொல்லல. உங்க புடவை தீ புடிச்சது, போட்டோ நெருப்புல எரிஞ்சது, இதுக்கெல்லாம் அந்த குழந்தையோட ராசி தான் காரணம்னு சொன்னீங்க. குழந்தை வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அது மட்டுமா, வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைகிட்ட அன்பா பேசி கையில தூக்கி வச்சு கொஞ்சினாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் குழந்தைய நீங்க வெறுப்பாதான் பாத்தீங்க. அந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால நீங்க தான் ஆளை வச்சு குழந்தைய கடத்திருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி உளறிட்டு இருக்காத. வெறும் 10 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போன குழந்தைய நான் எதுக்காக ஆளை வச்சு கடத்தணும்? எனக்கு ஒண்ணு வேலை இல்லைன்னு நினைச்சியா? போய் வேலை இருந்தா ஏதாவது பாரு. வந்துட்டா. இப்படி சொன்னா நான் உங்களை விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. குழந்தைய எங்க கடத்திட்டு போனீங்க? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாறி நீங்க பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக பொறுமையா இருக்கேன்னு தெரியுமா? தேவி அம்மா வந்து உங்களை வதம் பண்ணுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான். வீட்ல இருந்து போன குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா நீங்க உயிர் பொழப்பீங்க. அப்படி இல்ல, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தேவி அம்மா வந்து வதம் பண்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். நான் வதம் பண்ணிடுவேன். ஏய், அந்த குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு விட்டுடு. விடு. கையை எடுறி. எடு. விடு. குழந்தை கடத்தலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் இந்த மாறி பத்திரகாளியா மாறிடுவா. அப்படின்னா இப்ப போயிட்டு நைட்டு வர்றதா சரியா இருக்குன்னு சொல்றியா? ஆமா மாப்ள, எப்படி யோசிச்சாலும் பகல் நேரத்துல போலீஸ்காரி வீட்டுக்குள்ள போறது டேஞ்சர் தான் தோணுது. நைட்டுனா பிரச்சனையே இல்ல. நைட்ல ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி மாப்ள. ஆபத்து வந்தா கூட ஈஸியா தப்பிச்சு ஓடிடலாம். நீ சொன்னா அது சரியா தான் இருக்கு மாமா. இப்ப போயிட்டு நைட்டு வந்து குழந்தைய தூக்கிடலாம். வா போலாம். மாமா போன் அடிக்க. யார் மாப்ள? மாமா தாரா மேடம் தான் கூப்பிடுறாங்க. பேசு மாப்ள, பேசு. ஏதாவது சமாளி. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னங்கடா, மாரியோட குழந்தைய என்ன பண்ணீங்க? சொன்ன மாதிரி பண்ணியாச்சா? அப்படிதான் பண்ணோம், ஆனா பண்ணல.
சாரி மேடம். என்னடா சொல்ற? அந்த குழந்தைய பில்டிங் மேல இருந்து வீசி எறியலாம் தான் போனோம். குழந்தைக்கு அடிபடக்கூடாதுன்னு ஒரு பாக்ஸ்ல வச்சு தூக்கி போடும்போது லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து என்னது? அப்புறம் என்ன ஆச்சு? அந்த பாக்ஸ்ல இருக்கிற குழந்தைய கண்டுபிடிச்சு எங்களை பிடிக்க பார்த்தாங்க. நாங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டோம். முட்டாள் 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 பசங்களா! ம். குழந்தைய கொன்னுட்டு போலீஸ்ல நீங்க மாட்டியிருந்தா கூட உங்க 2 பேரையும் நான் காப்பாத்திருப்பேன். இப்படி குழந்தைய கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களே, என் கையில மட்டும் இப்ப நீங்க கிடைச்சீங்க, செத்தீங்கடா. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். ஆனா நாங்க இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்ல நிக்கிறோம். உள்ள போய் குழந்தைய தூக்குறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கோம். அடச்சி, லூசுங்களா? லூசு 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 கருமங்களா? இவ்வளவுதான் உங்க லட்சணமா? உங்களை போய் நான் நம்பின பாரு என் புத்திய. அவசரப்பட்டு செருப்பால அடிச்சுக்காதீங்க மேடம். ஏய், நாங்க பகல்ல மிஸ் பண்ற விஷயத்த ராத்திரி கேப்சர் பண்ணிடுவோம். அது ராத்திரி மிஸ் பண்ற விஷயத்த பகல்ல கேப்சர் பண்ணிடுவோம். ஆ, இதுதான் எங்க லைஃப் டைம் பாலிசி. இன்னைக்கு மிட்நைட் 12 மணிக்குள்ள அந்த குழந்தைய லேடி இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்து ஆட்டைய போட்டு போய் கொன்னு தூக்கி வீசி அத வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க, அப்புறம் செருப்பால் அடிச்சுக்குங்க. இப்ப நீ சொன்னது மட்டும் நடக்கல, நாளைக்கு உங்க 2 பேரையும் நான் கொன்னு வீச போறது உறுதி. போன வை ராஸ்கல். ஆ, ம். என்ன பண்ணலாம் மாப்ள? வா மாமா. மாமா ஆ, பர்தா போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடலாம். ம். ஆனா எக்கு தப்பாயி இட உடம்ப மாட்டிக்கிட்டோம். தர்ம அடிதான், ஐயோ அதுவும் போலீஸ் அடி. என் உடம்பு தாங்காது மாமா. மாப்ள, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. துணிஞ்சு உள்ள போய் குழந்தைய தூக்குறோம், கதைய முடிக்கிறோம், கட்டுக்கட்டா பணத்தை வாங்குறோம். முகத்தை மூடிப்போம், குரலாம் மாத்திப்போம். ம், ம், ம். பக்கத்து வீட்டு பாயம்மா கருப்பா இருக்கிறதுனால நான் தான் அம்மா, ஆ, நீ பொண்ணு. ம். அதை மெயின்டைன் பண்ணிக்கேன. ஆ, டன் மாப்ள. டன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.